ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கமெண்ட்டில் அதிகமாக கேட்டது நம்ம ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். யூஜிடிஆர்பிக்கான கொஷின் பேப்பர், அதாவது யூஜிடிஆர்பி சிலபஸில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர்ஸு நம்ம டிஎன்பிசியில் நடந்த ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு வந்து இருக்குது பியூரா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். அதுக்கான கொஷின் பேப்பர் ஆல்ரெடி நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டோம். உதாரணத்துக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி. ஸோ இந்த பிடிஎஃப் எல்லாமே ஃப்ரீ தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸு ப்ளஸ் வந்து ஆன்சர்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது மேக்ஸுக்கான பிடிஎஃப். இதில் ஒவ்வொன்றும் நம்ம லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து மேக்ஸுக்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிசிக்ஸுக்கு, அதுக்கடுத்து இது வந்து கெமிஸ்ட்ரி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2000லேருந்து 2500 கொஷின்ஸ் வந்து இருக்கும். மேக்ஸுக்கு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். சரிங்களா, இது இயர் வைஸாக நம்ம வந்து போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து இது வந்து சுவாலஜிக்கான கொஷின்ஸு. இதுலேயும் அதே மாதிரி தான். இது எல்லாமே லிங்க்கு. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இது வந்து பாட்னிக்கான கொஷின்ஸு. இது வந்து முழுக்க முழுக்க டிஎன்பிஎஸ்சியில் நடந்த கொஷின்ஸு. ஸோ இதையே ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி அது யூஜிடிஆர்பியில் நடந்த கொஷின்ஸு உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சென்ட் பண்ணுறோம், நீங்கள் வந்து பே பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சேனலில் வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு டைம் இருந்து இன்னும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இது எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் இது எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் ஒன்ஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். உதாரணத்துக்கு இதோட பிடிஎஃப் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்து ஷேர் பண்ணியாச்சு. ஒன்ஸ் அகைன் இதோட பிடிஎஃப் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராமில் மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ண முடியாதவங்க இதோட பிடிஎஃபோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அடோப் ரீடரில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உதாரணத்துக்கு இந்த டவுன்லோட் பிடிஎஃப் இருக்குது அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும். சரிங்களா, அது வந்து உடனே வராது. ஏன்னா அது நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் லோட் ஆகி தான் வரும். ஸோ இதில் வந்து சிஸ்டத்திலே பாருங்கள், சிஸ்டத்திலே கொஞ்சம் லேட் ஆகுது. நீங்கள் மொபைலில் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் கூட டிலே ஆகலாம். சரிங்களா, அதனால் அது இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கெமிஸ்ட்ரிக்கான கொஷினு வித் ஆன்சர்ஸ் வந்து இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. நான் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிச்சுட்ருக்கேன், எனக்கு வந்து கொஷின்ஸ் வந்து எதுவுமே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாமே நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக என்ன பண்ணி வச்சுக்கலாம், யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒவ்வொன்றும் இது ஒவ்வொரு லிங்க்கும் ஒரு கொஷின். சரிங்களா, கிட்டத்தட்ட 200 கொஷினுக்கு இருக்கும். வெறும் 200 கொஷின் தான் நினைக்காதீங்க. நமக்கு வரக்கூடிய கொஷினில் அது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்பவே லக்கு. சரிங்களா, அதனால் இயர் கொஷின் பார்க்கணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டிஆர்பி கொஷின் வந்து அதிகமாக ஆன்லைனில் அவைலபிளாக இருக்காது. நம்ம எதனாச்சும் கைடு இந்த மாதிரி தான் வாங்குற மாதிரி இருக்கும். இது டிஎன்பிசியில் அஃபிஷியலாக இருக்கக்கூடியது. நீங்கள் வெப்சைட்டில் தேடி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் தேடி டவுன்லோட் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்லிட்டு நம்மளே கொடுத்துருக்கோம். இது இது எல்லாமே கொஷின். இது வந்து மேக்ஸுக்கான கொஷினு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இது எல்லாமே மிங்கிள் ஆகிருக்கும். இந்த மேக்ஸில் ஒரு சில கொஷின் மட்டும். இந்த 2025 504 இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டாட்டு, எக்கனாமிக்ஸு, மேக்ஸு இது வந்து மிங்கிளாக இருக்கும். ஸோ மற்ற மேஜர்ஸ்க்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். இருந்த மேஜருக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியாச்சு, ஆல்ரெடி இதெல்லாமே ஷேர் பண்ணியாச்சு. இந்த வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஒன்ஸ் அகைன் அது ரீசெண்டாக இப்போ ஒரு சில இதில் பார்த்தேன், அதனால் நான் உங்களுக்கு வந்து ரீகால் பண்ணுறேன். இது வந்து முழுக்க எல்லாமே ஃப்ரீ ஆன்லைன்லேயே இருக்குது. டிஎன்பிசி வெப்சைட்லேயுமே நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இந்த பிடிஎஃப் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இதுலேருந்து என்ன பண்ணிக்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு உங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு, சரிங்களா, நீங்கள் படிச்சிட்டிங்க, ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க, ஃபுல் டெஸ்ட்டுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு டவுன்லோட் பண்ணுறதில்ல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் நம்மளுடைய டெலிகிராமில் ஒன்ஸ் அகைன் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராமோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதர்வைஸ் இதோட பிடிஎஃப் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ்க்கு வந்து தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. இது யூஜிக்கு மட்டும் இல்லை, பிஜிடிஆர்பி படிக்கிறவங்களும் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியத்தில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா கொஷின்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம நிறைய கொஷின்ஸ் எப்படிலாம் டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே சொல்லியிருந்தோம். அதர் ஸ்டேட்டு கொஷின்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து ஏஐ மூலயமா நம்மளே கொஷின் எப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுமே சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் நீங்களாக கூட ஓனாகவே என்ன பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் சம்மந்தமாக எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். எக்ஸாம்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வரும். தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. தேங்க்யூ ஆல்.